திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் முழு புராண கதை. பழைய காலத்தில் ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள் வாதம் செய்தார்கள். இந்த உலகில் யார் பெரியவர், யாருடைய சக்தி அதிகம் என்று இருவரும் பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று அவர்களுக்கு நடுவில் வானத்தை துளைக்கும் அளவுக்கு ஒரு பேரொளி தீ ஸ்தம்பம் தோன்றியது. அது சாதாரண தீ அல்ல. அதன் ஆரம்பமும் தெரியவில்லை, முடிவும் தெரியவில்லை. விண்ணையும் மண்ணையும் கடந்து நிற்கும் அந்த ஜோதி தூணை பார்த்து இருவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது அந்த தீயிலிருந்து சிவபெருமான் அருள்வாக்கு கேட்டது. இந்த தீ ஸ்தம்பத்தின் அடியையோ முடியையோ யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவரே பெரியவர். இதை கேட்ட விஷ்ணு உடனே வராக அவதாரம் எடுத்து அந்த தீ தூணின் அடியை தேடி பூமிக்குள் சென்றார். பிரம்மா அன்னப்பறவையாக மாறி அதன் உச்சியை தேடி வானத்தில் பறந்தார். நேரம் கடந்து கொண்டே போனது. எவ்வளவு தூரம் தேடியும் விஷ்ணுவால் அடியை காண முடியவில்லை. அதே போல் பிரம்மாவாலும் உச்சியை காண முடியவில்லை. இறுதியில் விஷ்ணு திரும்பி வந்து தாழ்மையுடன் கூறினார், என்னால் இதன் முடிவை காண முடியவில்லை. சிவனின் சக்தி அளவிட முடியாதது. பரமவா உண்மையை கூறமில்லை தான் மேலே சென்று முடிவை கண்டுவிட்டதாக பொய் கூறினார். இதை கேட்ட சிவபெருமான் தீஜோதி இருந்து வெளிப்பட்டு கோபமாக சொன்னார், உண்மையை மறைத்து பொய் சொன்னதால் உனக்கு பூமியில் தனியாக கோவில் வழிபாடு இருக்காது. அவ்வாறு பிரம்மாவுக்கு சாபம் அளித்தார். பின்னர் உலக நலனுக்காக அந்த பேரொளி ஜோதி மலையாக மாறியது. அந்த மலைதான் இன்று நாம் தரிசிக்கும் திருவண்ணாமலை அருணாசல மலையாக அடிவாரத்தில் எழுந்திருக்கும் புகழ்பெற்ற சிவன் கோவில்தான் அருணாசலேஸ்வர கோவில். இந்த கதைதான் இன்று வரை கார்த்திகை தீபம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது.